விஜயாவும் பார்வதியும் சிந்தாமணி வீட்டுக்கு வராங்க. விஜய் வந்து நான் என்ன பண்ணுறேன் பாரு அவளை, இவங்க கூடவே இருந்துட்டு குழி பறிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிகிட்ட பேசுகிறாங்க. சிந்தாமணி சிந்தாமணி இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க விஜயா, வாங்க பார்வதி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ என்ன பண்ணியிருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ என் கூடவே இருந்துட்டு எனக்கு குழி பறிச்சிட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே பார்வதி இருந்துக்கிட்டு, நீ மீனாவை பழி வாங்குறதுக்காக தானே நீ விஜயா கூட இருக்கன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, நான் அப்படிப்பட்டவளாம் கிடையாது, எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா தான் நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் வந்துக்கிட்டு, நீ நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன்னை பற்றி என்ன எல்லா விஷயமும் சரி, என் முத்தும் சரி, என் மருமகளும் சரி, அவங்க 2 பேருமே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து உன் பேச்சு என்றைக்குமே ஈடுபடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறா. ஒரு ஃபைனான்ஷியர்கிட்ட கடன் வாங்குறீங்க, அவன் விட்டுட்டு போயிட்டான், இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஃபைனான்ஷியருக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு இது பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு வந்து கோவம் வருது. நீ ஒரு பச்சை துரோகி, என் கூடவே இருந்துட்டு குழி பிரிச்சுட்ட, இன்னமுமா என்னை இதாக நினச்சிருக்க, இவன் எப்படி இருந்தாலும் உன் பொண்ணால் தான் உனக்கு கழுவி வரப்போகுது, நீ எவ்வளோ நீ சொத்து சேர்த்து வைக்கிறியோ அவன் வந்து ஒரு பிச்சைக்காரனாக தான் கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பொண்ணை பற்றி சொல்லிட்டு போயிடுறா. ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி சேல்ஸ் இல்லை, வர வருமானத்துக்கு வந்து இஎம்ஐ மட்டும் தான் கட்ட முடியுது, பாவம் மீனா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணியும் மனோஜும் பண்ண வேலைக்கு இவங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதி சொல்கிறா. ரவி வந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை, அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் முத்து செஞ்சிட்ருக்குறாங்க, முத்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அண்ணி செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் நம்மளால தான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதவு கட்டுற சவுண்டு வருது. உடனே அவங்க அம்மா வந்து வராங்க. உங்களை வந்து அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அப்பா வந்துக்கிட்டு, உங்கள் குடும்ப நிலைமை வந்து எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, நான் வேணால் ஒரு 10 லட்ச ரூபா தரேன், நீங்கள் வந்து இந்த வீட்டிலே இருந்துக்கோங்க, நீங்கள் வந்து இந்த வீட்டு மாப்பிள்ளை தான், ஆனால் அதையும் தாண்டி நீ இந்த வீட்டு பையன், நான் வந்து எதுவும் பிரித்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவிக்கு வந்து கோவம் வந்துடுது. என்னை எப்படி இருந்தாலுமே பணத்தை கொடுத்து வேலைக்கு வாங்கணும்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸ்ருதி இருந்துக்கிட்டு, இதெல்லாம் டாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, ரவி வீட்டு என்னால் இருக்க முடியாது, ரவி எப்படி அந்த வீட்டு விட்டு வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொத்தெல்லாம் யாருக்கு, உனக்கு தானே, நீங்கள் நிம்மதியாக தானே ஆக முடியும், ஒரு வேளை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து வீடெல்லாம் காலி பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, முன்னாடியே நீங்கள் கிளம்பி வந்ததுனால பிரச்சனை இல்லை, இதனால் இது எங்கள் குடும்ப கௌரவத்தையும் தானே பாதிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, போதும் டாடி, இனிமேல் அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூட்டிகிட்டு வந்துடுறா. ஆனால் தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரவிக்கிட்ட, டாடி சொல்கிறது ஒரு பாயிண்ட் தானே, இதில் இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் இது பண்ணுங்கள், நம்மக்கிட்ட காசு இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம இந்த காசு எடுத்துகிட்டு போய் மீனா கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி தானே இருக்கும், நம்ம பின்னாடி வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்துடலாம், நம்ம யாருக்கும் அடிமையாக இருக்க தேவையில்ல, இதில் இருக்க நல்ல விஷயத்த மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரவி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். முத்துமீனாவும் டியூஷனுக்கு போயிட்டு அப்படியே நான் சவாரிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு, படிக்க வேண்டிய வயசில் படிக்கல, இப்போ நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு கடன் அடைக்கணும், எப்படி வீட்டை மீட்கணும் அப்படின்றத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டுறான். உடனே வந்துட்டு அவங்க சம்மந்தி அம்மா வராங்க. சம்மந்தி அம்மா வந்துட்டு, நான் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தேன், உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணேன், நம்ம குடும்ப கஷ்டம்லாம் சீக்கிரமாக தீரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய சம்மந்தி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க சம்மந்தி அம்மா, கொஞ்சம் நீர் எடுத்துக்கோங்க, நம்ம கஷ்டம்லாம் சீக்கிரமாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று ஊரெல்லாம் நாரடிச்சிட்டிங்க, இப்போ சாமியார்கிட்டையும் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு இப்போ எதில் என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறா. உடனே வந்துட்டு, நீ எதுக்கு எல்லாமே வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா தப்பாக தான் தெரியும், கொஞ்சம் நல்ல கண்ணோட்டத்தில் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவி வராரு. ரவி வந்தோடனே அந்த அம்மா வந்து கிளம்புறாங்க. நீங்கள் பேசிட்டு இருங்க சம்மந்தி அம்மா, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரவி இருந்துக்கிட்டு, காலைல வந்து ஸ்ருதியுடைய அப்பா என்னை கூப்பிட்டுருந்தாரு, 10 லட்ச ரூபா காசு தராங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னோடனே விஜய் வந்து ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, சம்மந்திக்கு இப்போயாவது ஒரு நல்லெண்ணம் வந்திருக்கே, பரவாயில்ல, ஸ்ருதினுடைய அப்பா